பிசாசின் தந்திரங்கள். பிசாசு ட்ரிக் பண்ணுவான். நல்ல இதெல்லாம் போட்டு ஆட்டுவான், நம்ம மாட்டிக்குவோம். சரியா? அதனால பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிக்க. பிசாசு தந்திரங்களோடு அப்ப we are getting prepared to resist the evil. பிசாசு போடுற ஐடியால எல்லாம் தப்பிக்கணும் நம்ம. அப்ப நம்ம எங்க ஐடியா போடுவான்? இங்க டபடபடபடபடன்னு ஓடுவோம். அதான் ஒரு நாளைக்கு 20,000 தாட்ஸ் நம்ம ஒரு மனுஷனுக்கு கிராஸ் ஆகும். மைண்ட் டிராவல்ஸ் வெரி ஃபாஸ்ட். இப்ப கண்ணை மூடிக்கோங்க. கண்ணை மூடிட்டு அமெரிக்கால ஒரு பில்டிங் நினைங்க. அது பக்கத்துல நீங்க இருக்கிறதாக ஒரு பிக்சர் பார்த்துக்கோங்க, இருப்பீங்க. மைண்ட் டிராவல்ஸ் தட் ஃபாஸ்ட். இப்பவே சன்ல ஒரு இடத்த போட்டு அங்க போய் இருப்பீங்க மைண்ட்ல. இந்த பிசிக்கல் பாடி கேனாட் ஸ்டாண்ட் இட். சன்லையும் போய் கூட்டிருக்கலாம், எங்க வேணா கூட்டிருக்கலாம். கடல்கள்ல போய் ஒரு ஸ்விமிங் சூட்ல போட்டு உட்காருங்க, அதுவும் உட்காந்துரும் மைண்ட் சேர்க்கணும். அவ்வளோ பவர்ஃபுல் மைண்ட். இந்த மைண்டை கண்ட்ரோல் எடுக்கலாம்னு பார்க்கலாம் பிசாஸ். அப்ப அந்த மைண்டை கண்ட்ரோல் எடுத்துனா நீங்க ஆட்டோமேட்டிக்கா அவனுக்கு பான் ஆயிடுவீங்க. அவன் சொல்றபடி கேட்க தொடங்கிடுவீங்க. இங்க 2 போராட்டம் நடக்குது. ஒண்ணு வானம் என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய ஆவிக்கும் பிசாசின் ஆவிக்கும். பிசாசின் கூட்டம் நிறைய இருக்குது, எக்கச்சக்கமா இருக்குது. அவங்களுக்கு நம்மளுக்கு பாதுகாக்கிறது தேவதூதர்கள் பாதுகாக்கிறாங்க. ஓரளவுக்கு அவங்களால செய்ய முடியும். ஆனா ஃபைனல் எண்ட் வேர்டிக்ட் நம்ம கிட்ட தான் இருக்கு, எந்த சைட்ல சாயிரும். அதான் போட்டு பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து நீங்க. அவன் ஆசை வார்த்தை உனக்கு போடுவான். உனக்கு இப்ப ஆக்சுவலா நானே ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்ப உனக்கு திடீர்னு ஒரு ஆள் கூப்பிடுறான், 1,00,000 ரூபாய் சம்பளம். உன்னோட வேல்யூ பிசாசு தெரியும். ஏன் உங்க அப்பா அம்மாக்கெல்லாம் தெரியாது, எனக்கும் தெரியாது. அதாவது நான் இப்ப ஆண்டவர் சொல்லதான் செய்திருப்பேன். திடீர்னு ஒருத்தவங்க சொல்றான், உனக்கு 1,00,000 ரூபாய் சம்பளம் வந்துருவேன். கரெக்டா? தலையாட்டு. ஆடு வெட்ட போறதுக்கு முன்னாடி மஞ்சள் தண்ணி ஊத்தி கொண்டு போவாங்களா, அப்ப அப்படிதான் தலையாட்டிட்டே போவோம். கரெக்டா? அவங்க 1,00,000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னாலே எதுக்காக நான் ஃபிட்டா முதல்ல 1,00,000 வாங்குறது? இதுலதான் மாட்டிக்குவோம். பிசாசு தான் செட் பண்ணுவான், ஒரு ஆளை செட் பண்ணுவான். இந்த மாதிரி இல்ல, இது மாதிரி நிறைய மெத்தடாலஜிஸ் வச்சிருக்கான். கூகுளி போடுவான், இது மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் பால் போடுவான். இப்ப உனக்கு 1,00,000 கொடுக்குறேன்னு அத்தனை பேரும் ஓடிக்குவாங்க. ஆனா ரியலா அது நிக்காது. இதுதான் பிரச்சனை எல்லாருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஐடியாஸ், ஃபால்ஸ் ஐடியாஸ் மென்டலி த்ரோ பண்ணிக்கிட்டே இருப்பான். அந்த த்ரோ பண்றதுக்கு நம்ம மாட்டிக்குவோம். அது மாட்டக்கூடாதுன்னு சொன்னா கத்துக்கிட்ட நம்ம இருக்கணும் கண்டிப்பா. இதுக்கு திராணி உள்ளவர்களாகும்படினா இங்கிலீஷ்ல போடுங்க. என்ன போட்டிருக்கு? ரெசிஸ்ட். அதனால புரிஞ்சுக்கோங்க. அது இங்கிலீஷ்ல முன்னால போட்டாங்க, தமிழ்ல கொஞ்சம் பின்னால போட்டு வரல. We are not wrestling with every human being has to wrestle with the spirit world. அங்கிருந்து வரத ரிசல்ட் தான் மிச்சம். இந்த டெரரிஸ்ட் அட்டாக் கூட அப்படிதான் சொல்லி வச்சிருக்கோம். பிசாசு போய் எல்லாத்தையும் அடியும் கற்பனை பண்ணலாம், வயிற்ற கீறி எடுத்து குழந்தை அடிச்சிருக்காங்க. தப்பு இல்ல? இது ஒரு நார்மல் மனுஷன் செய்வானா? செய்ய மாட்டான். A mind guy with a twisted mind will do this. He has to be eliminated. பிசாசு என்ன பண்ணுவான்? நல்ல பையனாட்ட அவனை ஏற்றி யூஸ் பண்ணிட்டு அவனை விட்டுட்டு போயிடுவான். அவன் வேலையை செய்தோடனே அவன் விட்டுறான். அவனுக்கு என்ன தெரியும்? ஐயோ என்ன பண்ணிட்டோம் நம்ம, அப்புறம் புத்தி இருந்தது. குடிக்காரன் மாதிரி. குடிக்காரங்களுக்கு பார்த்துட்டீங்கன்னா தள்ளி போட்டு இப்படி ஆடிட்டு இருப்பாங்க. இங்க என்ன செய்யறோன்னே தெரியாது. அன்னைக்குதான் தைரியம் வரும் குடிச்ச உடனே. அந்த மாதிரி இந்த இதுவும்
ட்விஸ்டட் மைண்ட். என்ன படிச்ச நீ? நம்ம வந்து நம்ம live in the flesh and blood world, but war in the heavenlies. இந்த சதையும் ரத்தமும் சண்டை போடுறது இல்ல. இதுல வார் வந்து வேற நடக்குது. அதுல நம்ம என்ன கான்ட்ரிபியூட் பண்றோம்? That decides our fate. அங்க நடக்கிறது தான் இங்க நம்ம எதிர்காலத்தை தீர்மானிக்க போகுது. தமிழ்ல வாசிங்க. இப்ப உன்னால முடியாது, இந்த வார் அண்ட் ஹெவன்லிஸ தாங்க முடியாது உன்னால. அதனால தேவனுடைய சர்வாயுத வர்க்கம்னு இருக்குது. இப்ப சோல்ஜர்ஸ் போகும்போது என்ன பண்றாங்க, ஒன்னு ஒரு ப்ரொடெக்டிவ் கியர் போட்டுக்கிறாங்கல்ல, தலையில கையில காலில் ஆக்சிஜன் மாஸ்க் முதல் எல்லாம். மூஞ்சி கூட கண்ணு ஒன்று ஒரு கண்ணு தான் பார்க்கணும் ஷூட் பண்ணுறதுக்கு, மிச்செல்லாம் உடம்பெல்லாம் ப்ரொடெக்டட். இஸ்ரேலி சோல்ஜர்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், இப்படிதான் போவாங்க. ஸோ இப்படி போகும்போது ஏதாவது ரேபிட் ஃபயர் குண்டு வந்தா கூட தப்பிச்சுக்கலாம், உயிர் பிடிக்கும். பிசாஸ்டே அந்த மாதிரி தான். தேவன் தனியா சர்வாயுத வைக்கணும்னு வச்சிருக்காரு. அது பின்னால படிப்போம். தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் வைத்துக் கொள்ளுங்கள், ஏனெனில் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும். துரைத்தனம் என்னது? ரூலிங் அத்தாரிட்டிஸ். துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும். அத்தாரிட்டி. சும்மாவுக்கு போலீஸ்கார வந்து டபக்குன்னு லஞ்சம் கேட்கறான், இல்லாட்டி ஏதோ ஒன்று பண்றான். யார் ஏன் கேட்கறான்? அன்னைக்கு நம்ம செட் பண்ணிட்டு வச்சுப்போம் பிசாசு. நம்மளை கோபம் ஊட்டுறதுக்கு நான் ஒன்று செட் பண்ணுவோம். அன்னைக்கு பார்த்து நம்ம லாக் பண்ணுவாங்க. நம்ம முதல்ல தப்பு செய்யாம இருக்கிறது, ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர். ஸோ அதிகாரங்களோடும், அதாவது அந்த செகண்ட் லெவல்ல ஆளுங்க இருக்க என்ன பண்ணுவாங்க, அவங்க இருக்கிற பீயிங்ஸ் என்ன பண்ணுன்னா, தே கண்ட்ரோல் எவ்ரிதிங். இப்ப உன் மைண்ட்ல இறங்கிடுச்சுன்னு வச்சுக்கோ, ஒன்னு மைண்ட் ட்விஸ்ட் ஆக்கி விட்டுரும். நல்லா அந்த ஜான் பிரபு பைத்தியக்கார மன்னர் ரோட்ல ஓடுவான். நிறைய ப்ராப்ளம் இருக்கும். அது மாதிரி அவங்க ஏறி விடுறதுலதான் நம்ம பிரெயின்ல சம் கெமிக்கல் சேஞ்சஸ் வந்து நம்ம பைத்தியம் முடிச்சோம். அதுதான் இப்ப இந்த ஈவன் டியூவல் பர்சனாலிட்டி, அது என்ன சொல்றாங்க, பைபோலார். சரி, அவங்க இயக்கிறது தான், அதுங்க கண்ட்ரோல் பண்ணி மாட்டி விடுது. இது டாக்டர்ஸ் சரி பண்ண முடியாது, விட்டுருவாங்க. ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு படுக்க வச்சிருவாங்க. இந்த பிசிக்கல் பாடி ரிக்வயர்ஸ் ஒரு ரெஸ்ட் மாதிரி படுக்க வச்சிருவாங்க. ஆனா மென்டலி தே வில் பி ஆல்வேஸ் திங்கிங் சம்திங் எல்ஸ். தேங்க் காட், காட் இஸ் ப்ரொடெக்டிங் அஸ். ஓகே. அதான் அந்தகார லோகாதிபதி. இவனுக்கு ஏஜென்ட்ஸ் பூமியிலே இருக்கிறாங்க. பிசாசுக்கு ஏஜென்ட்ஸ் பூமியில இருக்கிறாங்க. ஸோ அந்த அவங்க ஏஜென்ட்ஸ் தான், ஒன் ஆஃப் த ஏஜென்ட்ஸ் தான் உனக்கு விச் கிராஃப்ட் பண்றது, உன்னை காலி பண்றது, இது பண்றது எல்லாமே. இந்த ஏஜென்ட்ஸ் எல்லாம் யார் தோண்டி விடுறது? பேய். இப்ப நான் உன்னை ட்ரெயின் பண்ணும் போதே உன்னை ட்விஸ்ட் பண்ணுவான். ஆஹா, இவன் வேற மாதிரி ஐடியாவில் இந்த பையனுக்கு போறான், இந்த பையனை காலி பண்ணிட்டான். அதனால கேர்ஃபுல் ஆயிடும். சரியா? அடுத்தது பொல்லாத ஆவியின் சேனை. இதுதான் பார்ப்பேன், மற்றதெல்லாம் பார்த்துருவேன், இது பார்க்கவே முடியாது. மிலிட்டரிக்கும் இதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் என்னன்னு தெரியா? மிலிட்டரியில உனக்கு எனிமி பார்த்துருவோம், அட்லீஸ்ட் அந்த டெரரிஸ்ட் வெளியே வந்து தலை நீட்டினா சுட்டுருவாங்க. ஓகே. ஆனா இங்க அப்படி கிடையாது, எதுவுமே தெரியாது, ஆனா சண்டை போடணும். இதனாலதான் இந்த ஃபைட் நமக்கு இங்கிலீஷ்ல வாசி பர்டிகுலர் against the despotism, against the power, against the master spirits who are the world rulers of this present darkness, against the spirit forces of wickedness in the heavenly, which is a supernatural sphere.
அதுங்க தான் டிசைட் பண்ணுது. நம்ம ஏன் அதுங்கிட்ட போய் போனோம்? அதுங்கிட்ட போனா நரகத்துக்கு கொண்டு போய் விட்டுருவோம். அதனால நம்ம அதுகிட்ட போவேனா, நம்ம வாட் வி ஹாவ் டு டூ இஸ் முதல்ல கத்தரையும் அவர் வல்லத்தையும் பலப்படுங்க. இப்ப நம்ம ஏதாவது தவறு செய்யறோம், நம்மளுக்கே தெரியும். யார் செய்ய வச்சது? அவ்வளவுதான், அவன் செய்ய வச்சுட்டு ஓடிடுவான். இப்ப நீ தவறு செய்த உடனே இட் பிகம் சின். கரெக்டா? இப்படிதான் வரும், இந்த ஃபார்ம் ஆகுது. அந்த சின் ஆனோடனே ஆட்டோமேட்டிக்கா ப்ரொசீடிங் டுவர்ட்ஸ் டெத். சின்ன பாவம் இருந்தாலும் சரி, பெரிய பாவம். ரோமர் 6:23 பாவத்தின் சம்பளம் மரணம் போடும். So, அந்த நம்ம once we enter into sin, already we are ready to die. We have to die for the sin. அந்த சின்ல இருந்து காப்பாத்துறது தான் உங்க இயேசு கிறிஸ்துவோட வேலை. ஓகே, அவர் இருக்கனால பொழைச்சிட்டு இருக்கிறோம். ஒவ்வொருதையும் காப்பாத்துறாரு. ஐயோ, இந்த பிள்ளைய கஷ்டப்பட்டு நான் ரத்தத்தை கொடுத்து மீட்டினேன், 5 நிமிஷத்துல மாட்டிட்டானே, அவர் விழுந்து காப்பாத்துறாரு. அவர் இல்லைன்னா அவன் அவுட்டு. எனிசன் இந்த ஒன்ஸ் கடவுளோட வழிக்கு ஆப்போசிட்டா போயிட்டோம்னாலே we have sinned. ஆட்டோமேட்டிக்கா கடவுள் அப்படின்னு அவர் கடவுள் எப்படி அதை ஆன்சர் பண்ணுவாருங்க? he will punish sins. ஆண்டவர் சின்ன பனிஷ் பண்ணுவார். அதான் நம்ம பார்த்தோம் யாத்திராமம் 34 அதிகாரத்துல.